ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் கூட வெளியே போகிறேன். அதுக்கு தான் இந்த கெட்டப். நல்லா இருக்கா? வேர்க்கிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துடணும்னு நினச்சே முடியல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள சின்ன வேலைனாலும் அப்படி வேர்த்துருது. ஓகே, நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா டீச்சர்ஸ்லாம் சொன்ன ஒரு கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். விக்ரமாதித்யனோட ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேரிடெயில் தான். அது ஒரு ஹிஸ்ட்ரி கிடையாது, ஃபேரிடெயிலு. அது அது அதை தான் ஜஸ்டிஸில் ஒன்றா சொல்ல போகிறேன் இன்றைக்கி. 2 பெண்கள், மிக அழகான பெண்கள், ஒரே மாதிரி இருப்பாங்க, ட்வின்ஸு. 2 பேரும் பெஸ்ட் டான்சர்ஸ். 2 பேர்த்துக்கும் போட்டி வச்சு யார் நல்லா நடனம் ஆடுறா அப்படின்னா நிறைய ஜட்ஜஸ் வந்து 2 பேரும் ஈக்குவல் தான், யாரையும் இவங்க 2 பேரில் யார் பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் விக்ரமாதித்யர் வந்து ரொம்ப தாத்தா மாதிரி வேடம் போட்டு வராரு. வந்து அவங்க 2 பேர்த்துக்கு பொக்கே வச்சிட்றாரு, பொக்கே கொடுக்குறாரு. இந்த பொக்கேக்குள்ளே குட்டி குட்டி பின்ஸ் வச்சுருப்பார். பின்ஸ் எதுக்கு வச்சுருக்காருன்னு தெரியாது, இப்போ பாருங்கள். அவங்க டான்ஸ், இந்த பொக்கேவை வச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடுங்க, இதுதான் உங்களுக்கு டாஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த பொக்கையை வச்சுக்கிட்டே ஆடுவாங்க. ஒரு பொண்ணு மட்டும் மூஞ்சில் லேசாக சுழிப்பா. ஏன் சுழிக்கிறான்னா, அந்த பொக்கேவை ஹார்டாக அமுக்கிட்டா. அதனால அந்த ஊசி கையில் குத்தி வலிச்சிருந்து உடனே சுழிச்சிட்றாமோ முகத்தை. இன்னொரு பொண்ணு முகத்தை சுழிக்காமே கடைசி வரைக்கும் டான்ஸ் ஆடுறா. உடனே விக்ரமாதித்யரோட தீர்ப்பு என்னென்னா, அந்த முகத்தை சுழிக்காமல் கடைசி வரைக்கும் டான்ஸ் ஆடின பொண்ணு தான் பெஸ்ட் டான்ஸர். டான்ஸ்னால் நளினம், சாஃப்ட்னஸ் தான். சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதில் இவங்க 2 பேர்த்தில் அந்த பொண்ணு மிக சாஃப்ட்டு, அதனால தான் பொக்கையை அமுக்கி பிடிக்கலை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிடுறாரு. The judgment came from the depth of the truth. Thank you.